யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன். சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இப்போது நம்ம உலகத்துக்கு வெளியில் ஸ்பேஸில் இருக்காங்க. இப்போது நம்ம திரும்பி வரப்போகிற ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுனிதா வில்லியம்ஸ் யார், அவங்க ஏன் போய் அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் போய் மாட்டிக்கிட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சுனிதா அவர்கள் அவருடைய தந்தை இந்திய தந்தை, தாய் ஸ்லோவீனியா. அவர் ஒஹியோவில் இருக்கிற யூக்ளிட்டில் தான் பிறக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய தந்தையோட பேர் தீபக் பாண்டியா. குஜராத்தில் மெக்சனா மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு இந்திய அமெரிக்க நரம்பியல் நிபுணர். தாயார் உர்ஸ்லின் போனி. அவங்க ஒரு ஸ்லோவேனிய அமெரிக்கர். இந்த சுனிதா அவங்க இந்திய பாரம்பரியம் இருக்கிறதால தான் அவரை நாம் ரொம்ப பாராட்டி சந்தோஷப்படுறோம். அவர் ஸ்பேஸுக்கு போக்குள்ள பகவத்கீதை, பிள்ளையார் படம், ஸ்லோவேனிய நாட்டினுடைய தேசிய கொடி இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களாம். கொஞ்சம் சமோசா இதெல்லாம். இவங்களுடைய புனைப்பெயர் சுனி. ஸ்லோவேனியாவில் அவரை சோன்கா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 19 1965 வருடத்தில் இவர் பிறக்கிறார். அதுக்கப்புறம் 1983 நீட்காம் உயர்நிலைப் பள்ளியில் பட்டம் பெறுறார். அதில் பாஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் 1987 அமெரிக்காவினுடைய கடற்படையில் அறிவியல் இளங்கலை பட்டத்தை பெறுறாரு. அப்புறம் 1995 ஃப்ளோரிடாவில் ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தில் முதுகலை பட்டத்தை பெறுறாரு. அதை படித்து முடித்த பிறகு 1987 மே மாதத்தில் அமெரிக்க கடற்படையில் போய் சேர்ந்துடுறார். ஒரு இளநிலை அதிகாரியாக இருக்கிறார் முதல்ல. அதுக்கப்புறம் கடற்படை விமானியாக பயிற்சி எடுக்கிறாரு. அப்புறம் கப்பல் படையுடைய விமானியாக இருக்கிறாரு. அப்புறம் கப்பல் படையினுடைய சோதனை பைலட் பள்ளியில் 1993 படித்து பட்டம் வாங்குறாரு. அப்புறம் ஒரு விமானியாக வளைகுடாவினுடைய போரில் ஒரு பங்கு இருக்கிறாரு. 1992 செப்டம்பரில் ஃப்ளோரிடியா ஒரு ஆண்ட்ரூ சூறாவளி அப்படின்னு ஒரு பெரிய புயல் தாக்குது, சூறாவளி. அதுக்கெல்லாம் இவர் ஒரு பெரிய சோஷியல் ஒர்க்கராக முன்னாடி நின்று மக்களுக்கு நிறைய நிவாரண பணிகள்லாம் செய்கிறார். 1998 ஜூன் மாதம் நாசா விண்வெளி திட்டத்துக்கு இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க.